2025 ஏழரை சனியில சிக்கப்போகும் ராசிகள் எவை? இந்த 3 ராசிகள் மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க சனியோட பிடியில சிக்கி தவிக்க போகக்கூடிய ராசிகள். இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நீங்க இதுல இருக்கக்கூடிய 3 ராசிகள்ல ஒருத்தரா உங்களுக்கு இந்த 2025 ஆரம்பிச்சதே என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது பயிற்சி ஆகிய முக்கிய கிரகங்களோட பயிற்சி நடக்க இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சியாக இருக்கிறதுனால ஏழரை சனி யாருக்கு ரொம்ப பிரச்சனையை தரும், யாரு ரொம்ப சிக்க போறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் இருப்பார். இவர் மார்ச் மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து 3ஆம் பாதத்தில் இருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த பயிற்சியால் சனி பகவான் எந்த ராசிக்கு நன்மை தருவார் அப்படிங்கிறத விட யார் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஒருத்தட்ட கடன் கொடுத்துவிட்டு அப்புறம் ஐயோ அப்பா அதே கொடையுதேன்னு இருக்கிறத விட நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, நமக்கு இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம், எவ்வளோ உறவாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்குது, அது தரக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கிரகத்தோட பயிற்சியை மக்கள் நம்ம அதிகமாக கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷ காலம் இருப்பார். குரு 1 வருஷம்தான் இருப்பார். ராகு கேது 1.5 வருஷம் இருப்பார். நவ கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிகம் சஞ்சாரிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி கிரகம்தான். அவர் கர்மகாரகன், நீதிபதி அப்படின்னு சொல்லப்படுவது. சனிப்பெயர்ச்சி அப்படின்னதும் மக்கள் தன் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அடுத்த 2.5 வருஷங்கள் எப்படிப்பட்ட பலன் தருவார், யாருக்கெல்லாம் இந்த ஏழரை சனி மிகப்பெரிய கஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாரு அப்படின்னாவே அந்த ராசிக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ராசிகளும் சனியால் பாதிக்கப்படும். அந்த வகையில் மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் தற்போது சஞ்சரித்து வரும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற இருக்கிறாரு. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனி, சனியோட உக்கிரமான பகுதி. கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா பாதசனி, சனியோட கடைசி பகுதி. மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா விரய சனி, ஏழரை சனி புதுசாக தொடங்குது. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய ராசி. கடக ராசி பார்த்திங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபடும் ராசி. இப்போ இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் மிகவும் உக்கிரமான ஜென்ம சனி தொடங்க இருக்குது. அடுத்த 2.5 வருஷ காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூலாம் வருதுன்னா உடனே போய் நீங்கள் டாக்டரை காமிச்சு கொஞ்சம் விஷயம் கம்மியாக இருக்கிறப்பே, பாதிப்பு கம்மியாக இருக்கிறப்பே டாக்டரை காமிச்சு நல்லா உடம்பை பார்த்துக்குங்க. தேவையில்லாத விரைய செலவு, நஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய பாதிப்பு இருக்குது. புதிய விஷயங்களில் இறங்கும் முன் சரியான அனுபவம், புரிதல் இருப்பது அவசியம். புதிய தொழில் தொடங்குறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, அதில் ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப யோசிச்சுட்டு அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட கேட்டுட்டு இதை செய்யலாமா, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த காலத்தில் உங்கள் மனம் புத்தி குழப்பமாக இருக்கும். அதனால் மனம் புத்திலாம் பாதிக்கப்படுறது இருக்கிறதுனால சரியான முடிவை எடுக்க முடியாத நிலை இருக்கும். தவறான முடிவுகளால் நீங்கள் தேவையற்ற இழப்பு, வருத்தம் இதெல்லாம் கூட ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டில் பூஜை செய்கிறதோட, பூஜைனா நீங்கள் உட்காந்து தேங்காய் வாழைப்பழம் உடச்சி வெத்தலை பார்க்க வச்சு அப்படி கும்பிடணும்னு சொல்லலை. தினமும் சாமிக்கு ஒரு பிரசாதமாக ஒரு 4 உலர் திராட்சையை வச்சா கூட போதும். வச்சுட்டு தண்ணி பஞ்சபாத்திரத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எந்த காரியத்தை தொடங்கும் போதும் வீட்டை விட்டு கிளம்பும்போது விநாயகரை வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதசனி எனும் ஏழரை சனியோட கடைசி பகுதி நடக்க இருக்குது.
உங்களோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் வந்து வருங்காலத்தை எப்படி பாதிக்காமல் பார்த்துக்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் செயல்களில் அவசரம் காட்ட வேணாம். நிதானமாக திட்டமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன பாதிப்பாக இருந்தாலும் டாக்டரை போய் முதல்ல காமிச்சிருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா மெடிடேஷன் இது மாதிரிலாம் பண்ணுங்கள். நிதி நிர்வாகத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களோட செயல்களுக்கு தேவையான கருத்து பரிமாறல், ஆலோசனையை குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு செயல்படுவது இதெல்லாம் நல்லது. எந்த தொழில் தொடங்கினாலும் வியாபாரம் தொடங்கினாலும் அதில் கவனமாக இருக்கிறது, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுல மட்டும் முதலீடு செய்கிறது நல்லது. அதுவே நல்ல நிபுணர்களோட ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறம் அதில் முதலீடு செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சோம்பலை விடுத்து வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. மேசராசி, இவங்களுக்கு விரய சனி. மேசராசிக்கு 7.5 சனியோட முதல் பகுதி தொடங்க போகுது. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி காலம் தொடங்க உள்ளது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் உங்களோட வீண் செலவு அதிகரிக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக திண்டாட வேண்டியதாக இருக்கும். சில வேலைக்காக முன்பணம் வாங்கி அதை செய்து முடிக்க முடியாத சூழல் கூட ஏற்படும். பொது வாழ்க்கையில் வீண் பழி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களோட நம்பிக்கை எதுலேயும் குறையும். உத்தியோகத்தில் உங்கள் வேலை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம கூட போகும். நீங்களும் எந்த ஒரு தொழில் தொடங்குனீங்கனாலும் அதில் கவனமாக செயல்படணும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குகிறோம் அப்படின்னா முதலீடு செய்வதற்கு முன் அதில் நல்ல நிபுணர்களோட ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அந்த தொழில் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நல்லா ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் நீங்கள் தொழிலை தொடங்கணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னு வருந்தாமல் கடின உழைப்பு, திறமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யவும். முருகப்பெருமான், அனுமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.